லூசு. சாக்லேட்டை எப்படி சாப்பிடலாம் சொல்லி பண்ண போகுது. நீ சோறுக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல. என்னை விட்டுருந்தா அழகா முட்டை பிரியாணி இப்படி சமைக்க போற. சரியா என்ன சமைக்க போற? சொரக்காவே வீட்டுல இல்ல. நீ இப்ப சமைக்க நான் வீடியோ எடுக்க வந்திருக்கேன். அதான் என்ன சமைக்க போற? ஐயோ ஓவரா தான் பண்ணுது. என்ன சமைக்க போற? நான் கூட்ட நீ தான் கூட்ட. எங்க அம்மா எம்மா இங்க வா. அம்மா அதுக்கப்புறம் அரிசி போடுச்சது லூசு. அதான் நீ கூட்டினதுக்கு அப்புறம் அரிசி போடுச்சிட்டு சோம கீழ கட்டிட்டு பேட் போட்டு ஓடி வந்துட்டியாமா. நீங்க அந்த லட்சணத்துல நீங்க ஊட்டி இருக்கீங்க. சோறு எப்ப கொட்டுது தெரியுமா? காலையிலே கொட்டுன டீ போடும்போது. அப்ப நீ தான் ஊட்டின லட்சணம். நீ மத்தவள நீ டார்கெட் பண்ணிட்டு இருக்க. என்னமோ இன்னைக்கு அதிசயமா கூட்டுச்சேன்னு பார்த்தேன். நீ டங்கு எனக்கும் இன்னைக்கு அதிசயமா கூட்டுச்சு. நீ கோவமா அதால விளக்கமாறே எடுக்காதால இன்னைக்கு விளக்கமாற எடுத்துச்சு. என்ன பண்ண எடுத்துட்டு உதறிட்டு நல்லாதான் கொட்டி இது மறுபடியும் கொட்டி இருக்குது. மறுபடியும் சோம்பு போடு. எதுக்கு அம்மா சோம்பு போட போகுது? எத்தனை டைம் சமைச்சது? அம்மா ஒரு டைம் தான் சமைச்சது. நீ ஒழுங்கா கூட்டலன்னு சொல்லு. வந்துட்டு இருக்குது. அப்ப நீ தான் ஒழுங்கா கூட்டல. அந்த இடத்துல நல்லாதான் கூட்டி விட்டேன். எடுத்து மேட்டை ஓட்டமா அந்த மாதிரி மேட்டு மாதிரி நம்ம கூட்ட மாட்டேன். நான் மேட்டை உதறிட்டு தான் கூட்டுறேன். நான் கூட்டப்போ இப்படி குப்பை வந்தது இல்லையே. நீ கூட்டுறப்ப எப்படி திரும்ப குப்பை வரும்? வணக்கம் திருச்சி அங்க அது நான் கூட்டுறப்ப அதுவா உழுவுது. டேய் அழகா என்னடா சமைக்க போற? நீ வேற தூங்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற. அழகா நீ கிச்சன்ல இருக்காது. அவ சமைக்கிறதுமா ஸ்மெல்லே உன்னை கொன்றும். கொள்ளுது. இன்னும் தலையெல்லாம் பாரு என்னமோ வச்சிருக்க. எதுக்கு? கட்டிடா கட்டிடா காலை கீறிட்டுருச்சு. பாரு எங்க கீறி இருக்கான் பாரு. கட்டா கட்டிடா கட்டு 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 எங்க கீறி இருக்கு? அது நாளைக்கு தான் தெரியும். நாளைக்கு தெரியும். சாக்லேட்டை எப்படி சாப்பிடலாம் சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்க. பிகாஸ் இது மூணாருந்து வரும்போது நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இது 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 எப்படி சாப்பிட்றதுன்னு பாருங்க. சாக்லேட் எப்படி சாப்பிட்றது? ஸ்பூன் வச்சு தின்னு. ஸ்பூன் வச்சு சாப்பிட்டு நல்லாவே இருக்காது. என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரிட்ஜை தந்துட்டு வச்சு நடக்க போகிறேன். பால் பவுடர் போட்டு சமைக்க போகிறேன். சரி ஏமா பால் பவுடர் போட்டு சமைக்க போகுதான். முட்டையில பால் பவுடர் போட்டு சரி இங்க வா. முட்டையில பால் பவுடர் போட்டு சமைக்குதான். நீங்க வராத வந்தேன்னா எல்லாத்துக்கும் இப்பவே இது பண்ற அலும்புல தெரிஞ்சு போயிடும். அப்படி என்ன ரெசிபி பார்த்து சமைக்க போறாங்க? நீ சொல்ற ரெசிபி மேல நம்பிக்கை இல்லையா? ரெசிபி வித் பாயில்டு எக்கு. ஐயோ ரைஸ் போயிடுச்சு. என்னம்மா
மேடம் சைடிஷ் கேட்கல. வந்துரும் கவிஸ்வர். ஸ்நாக்ஸ் கேட்கல, ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்கல, சோறு கேட்குற. சோறுக்கு சரிங்களா? நான் சொல்கிறேன் ஆம்லெட் மிளகு குழம்பு பண்ணு, அவிச்ச முட்டையை வச்சு. அம்மா அம்மா உன் பிள்ளைக்கு நீ சொல்ல ரெசிபி மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லைன்னு யூடியூப்பில் ரெசிபி வித் பாயில்டு எக்குன்னு போட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ண போகுது. நீ சோறுக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, வெறும் முட்டையை மட்டும் தின்னுக்கோ, அதுவும் 3 முட்டையை வச்சு. சாரி. இங்க பேபேபேன் நிக்குது, என்ன பண்ணுதுன்னு தெரியாம. பேபேபேன் நிக்குதுமா, என்ன பண்றதுன்னு தெரியாம. கீர்னானா கிச்சனை ஃபுல்லா சுத்தி சுத்தி பார்த்தாலும் அங்க இருக்கிறது என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாது. என்ன இருக்கு? இந்த இது வந்து கடைசி டப்பா என்ன இருக்கு? ரவை இருக்கு. எனக்கு தெரியாது, அந்த டப்பா எனக்கு தெரியாது. அப்ப இல்லவே இல்லை. வந்து பாரு எவ்வளவு அழகா வச்சிருக்கு கிச்சனு. நீ தான் தைரியமான ஆளாச்சே, வந்து பாரு. அங்க போ, அங்க போய் பாரு, இன்னமும் ஒண்ணும் பண்ணல. சமைக்க சொன்னா ஃப்ரிட்ஜ் திறந்து வச்சுட்டு பால் போடுற வாயில போட்டு. இதோட 4 டைம் ஃப்ரிட்ஜ் திறந்துருச்சு, முட்டை மட்டும் தான் வேக போட்டிருக்கு, சோறு கூட வைக்கல. எவ்வளவு போடலாம்? எவ்வளவு விசில் ஓடலாம்? 234. சாரி 108. அரிசி கீழே கொட்டுடி. கொட்டலடி. பருமுனியடி சொல்லுது. எனக்கு புரியல. நீ சொல்லு. நீ தானே சொன்ன நான் அம்மா மாதிரின்னு. நீ இல்ல, அது நானு. அம்மா என்னைக்குமே அம்மாவோட மாமியாருன்னு தான் உன்னை சொல்லியிருக்கே தவிர அம்மா சொன்னதே இல்லை. கரெக்டா ஒரு சொம்பு தாமா ஊத்துது. எவ்வளவு மாதிரி தண்ணியில போட்ட? ஆமா எவ்வளவு போட்ட? மூடு. எவ்வளவு போட்ட? மூடு மூடு சொல்றேன். அடுப்பு பத்த வச்சிருப்ப. நீ இருக்கலாம் அங்க போகுது, இல்லைன்னா அப்படியே பண்ணிருக்கோம். இத்தனை நாளா நீ குக்கர் வேற மூடி வேற தான் போட்டுட்டு இருக்க. நேத்து கேக்குது என்கிட்ட குக்கரை மூடி வேற வேறையான்னு. ஆமா ஏன் வேற வேற போடுற? உன்ன மாதிரி பைத்து வந்து விசில எடுத்துட்டு மூடு. மூடியாச்சு. விசில அப்புறமா போடு. எனக்கு எப்படி சமைக்க தெரியுமா அப்படிதான் நான் சமைப்பேன். சரியா? 2 ஐடியா மண்டிக்குள்ள ஓடுது, என்ன பண்றது? என்னென்ன ஐடியா சொல்ல மாட்டேன். இப்படியே நிக்கும் போது நம்ம நீங்க சாப்பிட்ட மாதிரிதான் என்னை விட்டுருந்தா அழகா முட்டை பிரியாணி பிடிப்பேன். அவன்டா ஒன் பாட் ரைஸ்லயே உட்காந்துருக்கா. காய் இல்ல, அதான் காய் வாங்கி கொடு, காய் சமைக்க. இவனுங்க என்னமோ பண்ணிட்டு. மேடம் சாப்பாடு போடு. அம்மா தூங்குது, அதனால நாங்கள் 2 பேர் தான் இன்னைக்கு முதல் பலியாடு. ஆனால் இவ செஞ்சா மட்டும் தக்காளியில் கலர் வரலையாமா. சாப்பிட்டு தான் பார்ப்போம். அம்மா தான் கரெக்டாக டேஸ்ட் சொல்லுவாங்க, அது அம்மாட்ட கேட்டுப்போம். அம்மா எழுந்திரிச்சதுக்கப்புறம் இப்போ நாங்கள் 2 பேர் சாப்பிட போகிறோம். கிட்டத்தட்ட எங்கள் அம்மா வந்துட்டு 5:30க்கு எந்திரிச்சு நான் செஞ்ச சாப்பாட்டை சாப்பிட போகிறாங்க.
அங்கே அழகு எப்படி உக்காந்துட்டு இருக்கிறேன் பாருமா. ஏன் சின்ன குழந்தை மாதிரி உறிஞ்சு குடிக்கிறீங்க நீங்கள்? என் பாயசத்துக்கு வந்துடாத. எனக்கு மட்டும் தக்காளி கலரே வர மாட்டேங்குது. இப்போ வந்து நான் பெத்த வாரிசு, 2வது வாரிசு. நீ சமைச்சதை சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்கணும். என்னதுமா? நெக்ஸ்ட் டைம் நான் சொல்கிற மாதிரி பண்ண கலர் வரும். இதுதான் அன்னைக்கும் சொன்னேன். இன்னைக்கு நான் தூங்கிட்டேன். சாப்பிட்லாம். நான் சொல்லுவேன், நான் கோச்சிக்க மாட்டேன். எனக்கே தெரியாது நல்லா இல்லைன்னு. சொல்லு என்ன பண்ண. சொல்லு. வெங்காயம் எவ்வளோ போட்டிருக்கூடாது. ஒரு வெங்காயம் தான் போட்டேன். தக்காளி நொன்று போட்டிருக்கணும். என்ன ஃபுல்லாக வெங்காயம் தான் இனிக்குது. அப்புறம் கறிமிளகாத்தூள் போட்டியா? தெரில, ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்துச்சு எடுத்து போட்டேன். பச்சை வாசனை அப்படியே இருக்கு. தேங்க்யூ. அப்புறம் வந்து இதெல்லாம் சொல்லிட்டேன்னு சொல்லக்கூடாது. நான் இப்போ தான் சொன்னேன். நானே சாப்பிட்டு பார்த்து நல்லாலன்னு சொல்லிட்டேன். நல்லா இருக்கு, ஆனால் இதெல்லாம் மாற்றிக்கலாம். நானும் இப்படி தானே சமைச்சேன். இதெல்லாம் வராமல் பார்த்துட்டேன். மற்றபடி ஓகே, சாப்பிடலாம். ஓகே, டாட்டா பை பை சொல்லுங்க. டெய்லி சமைச்சது நல்லா இருக்கு. இல்லை என்ன அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் சொல்லணும். நம்மளோட கடமை, அதை நான் சொல்லிட்டேன். சரி, சாப்பிடுங்க.